அடுத்து ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறாராம் பாருங்க. சிட்சித்து நடத்துகின்ற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை சிட்சித்து அவர் நடத்துவார். எபிரேயர் 12:7 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? நீங்களே சொல்லுங்க. தகப்பன் தன்னுடைய பிள்ளைய சிற்றிக்காத எந்த பிள்ளையாவது இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளை அடிக்காதப்பான்னு சொல்லுவாங்க. அடிக்காத பிள்ளை படிக்காது, அழுகாத பிள்ளை பால் குடிக்காது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அடிக்காத பிள்ளை படிக்காதையா. அதே மாதிரி வேதம் சொல்லுது, எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளை மேல அதிகமா அன்பா இருக்கிறானோ கண்டிப்பா அந்த பிள்ளைய அடிக்காம இருக்கவே மாட்டான், சிட்சிக்காம இருக்க மாட்டான். பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிறமினால் அடிக்கிறதுனாலே அவன் சாகான். நீ பிள்ளை அடிக்கலனா அவன் ஊர் சுத்துவான், நீ பிள்ளை அடிக்கலனா அவன் இஷ்டம் போல வாழ்க்கை நடத்துவான், கடைசியில அவன் நரகத்துக்குள்ளாக போய் விடுவார்கள். அதனால நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாராம் பாருங்கள். சிட்சித்து நடத்துகிறார். நமக்கு அந்தந்த சமயங்கள்ல தேவையான புத்தியை கொடுப்பாரு, அந்தந்த சமயங்கள்ல தேவையான அடியையும் கொடுப்பாரு, அந்தந்த சமயங்கள்ல தேவையான கடிந்து கொள்ளுதலை கொடுப்பாரு, அந்தந்த சமயங்கள்ல தேவையான என்னத்தை கொடுப்பாரு? சோத்திரம், ஆலோசனை, புத்தி, கடிந்து கொள்ளுதல், தண்டனை எல்லாமே உண்டு அவர்கிட்ட. ஆமா, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நம்மளை சிட்சிக்கிற தேவன். என்னங்க? சிட்சிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? யெகோவா மாக்கே. என்னது? யெகோவா மாக்கே. யெகோவா மாக்கே அப்படின்னா என்ன தெரியுமா? அடிக்கிறவராகிய கர்த்தர். நம்மள யெகோவா ஷாலோம் அறிந்திருக்கிறோம், யெகோவா ஷம்மாவை அறிந்திருக்கிறோம். கூட இருக்கிறாரு, சமாதானம் தர்றாரு. யெகோவா ரஃபா சுகம் தருகிறாரு. ஆனா யெகோவா மாக்கேனா அடிக்கிறவராகிய கர்த்தர். நம்மளை அடிச்சு கொண்டு போறது அவருடைய விருப்பம் அல்ல. அவர் கை அடிக்கிறது, அவருடைய கரங்களே அதை ஆற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் சொல்லாரு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்படி ஆவி உங்களுக்கு தருவேன்னு சொல்லாரு. அதனால யாராவது ஆண்டவர் என்னை சிற்றிக்கிறாரு, ஆண்டவர் என்னைய கடிந்து கொள்ளுகிறாரு அப்படின்றப்ப நீங்க சோர்ந்து போக கூடாது. எல்லாம் நன்மைக்காகத்தான். ஏசப்பா என் மேல அன்பா இருந்தா அவர் நிச்சயமா என்னை என்ன செய்வாரு? கண்டித்து, என்னை உணர்த்தி, என்னை அடித்து, அவர் என்னை சரியாக்கி அவர் பாதையில நான் நடக்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறாரு? அவர் அப்படி நடத்துகிறார். நீங்க மேய்ப்பனை குறிச்சு படிக்கும் போது சங்கீதம் 23 அவருடைய கையில என்ன இருக்கா? என்ன இருக்கு? நான் அவருடைய ஆடு, நான் அவருடைய ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கிற பப்பாளி மரத்துல போய் பப்பாளி பழத்தையோ கொய்யா பழத்தையோ திருடிட்டு வந்த உடனே நம்ம சந்தோஷமா அவர்களை தடவி கொடுத்தோம் என்றால் என்ன செய்வாங்க? பிற்காலத்துல வளரும் போது பெரிய திருடர்களாய் மாறி விடுவார்கள். அந்த பிள்ளைக்கு அது திருட்டு என்பதை நாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவரும் கூட நாம் வழி தவறி போகும் போதெல்லாம் நம்மை கண்டித்து, உணர்த்தி, நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய வழிக்கு நேராக நம்மை அவர் திருப்புகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். மேய்ப்பனுடைய கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கோலும் தடியும். கோல் எதுக்கு? உனக்கு அவ்வப்போது தேவையான, ஆமா, தேவையில்லாத இடங்களுக்கு நீ போனீங்கன்னா மேய்ப்பன் என்ன செய்வானா? கோலை வச்சு. ஆமா, இப்ப அடுத்த வயக்காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த வெள்ளாமைக்குள்ள ஆட்டுக்குட்டி போகும்போது அந்த கோல்ல ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவை கழுத்துல போட்டு அங்க போக கூடாது, இங்கிட்டு வான்னு சொல்லி இழுத்து விடுவாரு. அதே மாதிரி ஆட்டுக்கு பசி எடுக்கும் போது உயரமான மரங்கள்ல இருக்கிற இலைதலைகளை சாப்பிடணும்னா அந்த மரத்தினுடைய இலைகளை அந்த கோலால இழுத்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு இறையா காண்பிப்பாரு. அடுத்து இன்னொன்னு அவர் கையில இருக்கு. என்ன தெரியுமா? தடி. என்னது? தடி. உன்னை அடிச்சு கொண்டு போறதுக்கு இல்ல, அடிக்கடி இந்த ஆட்டுக்குட்டிகளை பாத்தீங்கன்னு சொன்னா கொன்று போடும்படியாக ஆட்டை கவ்வி அது தூக்கி செல்லும்படியா சிங்கம் வரும், சில டைம்ல கரடிகள் வரும், சில டைம்ல ஓநாய்கள் வரும், சில டைம்ல கரடிகளோ புலிகளோ வரும். அத அந்த தடியை வைத்து அடிப்பாராம். சில வேளைகள்ல ஆடுகளும் கூட சொன்னபடி கேட்கலன்னா அந்த தடியை வச்சு ஒரு போடு போடுவாரு. அப்புறம் சரியாயிரும். அல்லேலூயா.
எத்தனை பேர் சிற்றையை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஏசப்பா, நீங்க என்னைய கண்டிச்சு உணர்த்தி சிட்சித்து ஆண்டவரை உம்முடைய வழியா போதக சிற்றையே, என்ன வழியா? ஜீவ வழி. சொல்லுங்க, போதக சிற்றையே ஜீவ வழி. அதனால சபைகளை கண்டிப்பான பிரசங்கங்கள் இருந்துச்சுன்னா நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு அப்படிப்பட்ட இடத்துலதான் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லாரு, வசனத்தை பேசும்போது கடிந்து கண்டனம் பண்ணி நீ புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு. நம்மை சிட்சித்து நடத்துகிற தேவன் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளுவோமாக.